உலகத்தோடைய மிகப்பெரிய தேரான திருவாரூர் தேரை எப்படி திருப்புறாங்கன்னு தெரியுமாங்க? முதல்ல இந்த காட்சியை ரொம்ப அருகில பாக்குறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். லட்சக்கணக்கான மக்கள் வடம் பிடிச்சு இந்த தேரை இழுக்க ஆரம்பிச்சாங்க. தேரு கிழக்கு வீதியில இருந்து தெற்கு வீதிக்கு திரும்ப வந்துச்சு. அந்த சமயத்துல பிரம்மாண்டமான தேரை முதல்ல ஒரு மார்க்கெட் வந்து நிறுத்துறாங்க. அதன் பின்பு பெரிய பெரிய பிரம்மாண்டமான ராட்சச தகடுகளை வந்து கீழே போடுறாங்க. அந்த தகடுகளை போடுறதுக்கு முன்னாடியே முதல்ல ஒரு அளவு எடுத்து தகடுகளை இந்த இடத்துல தான் போடணும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறாங்க. மார்க்கை விட்டு கொஞ்சம் நகர்ந்து தகடுகள் போனாலும் உடனே கடப்பாறையை கொண்டு நகர்த்தி அதே இடத்துக்கு கொண்டு வராங்க. அதன் பின்பு அந்த தகடுகளுக்கு மேல தேரோட சக்கரங்கள் வழுக்கிட்டு போறதுக்காக ஆயிலையும் கிரீஸையும் நிறைய தடவுறாங்க. அதன் பின்பு தேரோடைய முக்கியமான ஒரே ஒரு வடத்தட்டு வந்து புல்டோசருடைய இணைக்கிறாங்க. இதற்கப்புறம் தாங்க சம்பவமே ஆரம்பிக்குது. ஆருகா தியாகேசா அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் எல்லாமே பக்தி பரவசத்துல கரகோஷத்தை எழுப்புறாங்க. அந்த சமயத்துல ஒரு பக்கம் புல்டோசர் வந்து வடத்தை வேகமா இழுக்குதுங்க. இன்னொரு பக்கம் பக்தர்கள் மத்த வடத்தை எழுப்புறாங்க. தேர் ஊழியர்கள் எல்லாருமே தேர்ல முட்டுக்கட்டையை கொடுத்து தேரை நகர விடாம திசை திரும்ப மட்டும் முயற்சிக்கிறாங்க. பலத்த கரகோஷத்துக்கு இடையில தேரு அசைந்தாடி திரும்புதுங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்ததுங்க. தேர் திரும்பினதுக்கு அப்புறம் பக்தர்கள் எல்லாம் கைத்தட்டி தங்களுடைய ஆரவாரத்தை வெளிப்படுத்துறாங்க. இந்த ஒரு காட்சியெல்லாம் வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் நேர்ல பார்த்தனுங்க. இப்படிதாங்க பிரம்மாண்டமான ஆழித்தேர் 4 திருப்பங்களையும் திரும்புது.